வணக்கங்க. எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிச்சயமாய் புரிந்து கொள்ளுங்கள் என் அருமை சகோதர சகோதரிகளை. ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம், இல்லை 2 மணி நேரம், இல்லை அரை மணி நேரமாவது நீங்கள் நீங்களாக இருக்கிறீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். உன் மனதை உள்ள பாரத்தை கீழே இருக்கிற ஒரு மனதில் உள்ள பொறாமை, வஞ்சம், அ மற்றவர்கள் பற்றிய சிந்தனை, மற்றவர்கள் ஏன் வளர்ந்து விட்டார்கள், நான் ஏன் வளர முடியவில்லை என்று எந்த எண்ணமும் இல்லாமல் நான் என் மனதில் உள்ள பாரத்தை அப்படியே இறக்கிவிட்டு நான் முழுமையாக அ அ அதாவது துறந்த உள்ளத்துடன் இருந்து மற்றவர்களுடன் பேசும் பாக்கியம் அந்த அரை மணி நேரம் எனக்கு கிடைக்கிறதா? காலையில் எழுந்தவுடன் நீங்கள் விளையாடும் பொழுதோ, அல்லது நீங்கள் நடக்கும் பொழுதோ, நீங்கள் பேசும் மற்றவருடன் முழு மனதுடன் பேச கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பாருங்கள், உங்கள் மனம் பிரகாசிக்கும். உங்கள் உடலை வியாதிகள் நீங்கள் கூட வியாதிகள் வரக்கூட தயங்கும். வியாதிகள் உங்களை விட்டு ஓடோடி விடும். நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நாம் ஒவ்வொரு நேரமும் தூங்கும் நேரம் உள்பட மற்றவர்கள் நம்மை பற்றி நாம் என்ன ஆவோம், எப்படி ஆவோம், ஏன் அவன் இப்படி செய்து விட்டான், நான் அவனுக்கு ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்று எண்ணி 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 உங்கள் முகத்தில் உள்ள பொலிவு காணாமல் போய் நீங்கள் பல வியாதிகளை நீங்களாக வரவழைத்து கொண்டு நீங்கள் வாழ்ந்து மடிகிறீர்கள். நிச்சயமாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நீங்களாக இருக்க எத்தனை வினாடிகள் ஒதுக்குகிறீர்கள் என்பதை, ஒரு மணி நேரத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் ஒதுக்கிறீர்கள் என்பதை உன்னித்து கவனித்து அதற்கேற்றவாறு பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். பயிற்சியை முதலில் மேற்கொண்டு நீங்கள் அதை செய்து கொண்டிருந்தாலே போலும் நீங்கள் நீங்களாக மாறக்கூடிய சூழல் உருவாகும். நீங்கள் நீங்களாக இருக்கும்போது நிச்சயமாக மகிழ்வாக இருப்பீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு பலவிதமான சந்தோஷங்கள் உங்களை அறியாமல் உங்கள் மனதிற்கும் ரீங்காரிடும். நீங்கள் நீங்களாக இருக்க முயற்சியை இச்சணத்திலிருந்து மேற்கொள்வீர்களா?